குட் மார்னிங் ஃப்ரம் கொச்சி. ஸோ நம்ம வந்து கொச்சியை விசிட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டைமில் வந்திருக்கோம். ஏன் பெஸ்ட் டைம்னு நான் சொல்கிறேன்னா கிளைமேட்னாலேயோ வெதர்னாலேயோ இல்லை, பிகாஸ் பியானல் இஸ் ஹேப்பனிங் அட் கொச்சி. கொச்சி முசிரிஸ் பியானல் அப்படிங்கிறது இந்தியாவோட பிக்கஸ்ட் கான்டெம்பரரி ஆர்ட் ஃபெஸ்டிவல். ஃப்ரம் ஆர்ட்னா நாட் ஜஸ்ட் பெயிண்டிங்ஸ், எனி மோட் மூலமாக மக்கள் வந்து அவங்களோட தாட்ஸ், ஐடியாஸ், கான்செப்ட்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. நான் 3 வருஷம் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன், அண்ட் இப்போ நான் சரண் கூட வந்திருக்கேன். நம்ம வந்து இந்த கான்டெம்பரரி ஆர்ட் ஃபெஸ்டிவலை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பினாலேஸ் அண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. லைக் டொரண்டோ பினாலே, வினிஸ் பினாலே, அந்த மாதிரி நம்ம கொச்சி முசிரிஸ் பினாலே வந்து 2012 கேரளா கவர்மெண்ட்டும் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து உருவாக்கின ஒரு ஃபெஸ்டிவல். பினாலேயில் வந்து கொச்சியில் மட்டுமே 3 வென்யூ இருக்குது. ஆஸ்பென் வால் ஹவுஸ், பெப்பர் ஹவுஸ், ஆனந்த் வேர் ஹவுஸ். அண்ட் பினாலே ஒவ்வொரு வருஷமும் ஒரு க்யூரேட்டர் இருப்பாங்க. ஒரு ஆர்ட் க்யூரேட்டர் தான் எந்தெந்த ஆர்ட் டிஸ்பிளே ஆகணும், எந்தெந்த ஆர்டிஸ்டோட ஒர்க்கை வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் ஒவ்வொரு எடிஷன்லையும் ஒவ்வொரு தீம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் தீம் என்னென்னா இன் அவர் வெயின்ஸ் ரன் ஃபயர் அண்ட் இங்க் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் இஷ்யூஸ், கரண்ட் பாலிட்டிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் சேஞ்ச் பற்றி ஆர்ட் பார்க்கலாம், ரஷ்யா உக்ரைன் வார் பற்றி ஒரு ஆர்ட் பார்க்கலாம், விமன் இஷ்யூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்டெம்பரரி இஷ்யூஸ் பற்றி பேசுகிற ஆர்ட்ஸ் நிறைய நம்மளால் இங்கே பார்க்க முடியும். இந்த பினாலேவை நம்ம பெஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து முக்கியமான விஷயம் வந்து வி கேன் டேக் அ பப்ளிக் வாக். இங்கே வந்து டெய்லியுமே பப்ளிக் வாக், ப்ரைவேட் வாக்குன்னு இங்கே இருக்கிற ஆர்ட் மீடியேட்டர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பப்ளிக் வாக் இஸ் ஃப்ரீ ஃபார் ஆல். சப்போஸ் வந்து பப்ளிக் வாக் வேணாம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்ட் கிட்டையும் அந்த ஆர்ட்டை பற்றியும் அந்த ஆர்டிஸ்ட் பற்றியும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ ரியலி ரெக்கமெண்ட் பப்ளிக் வாக்ஸ். இந்த பிரம்மாண்டமான ஆர்ட் ஃபெஸ்டிவலை ஃபுல்லாக சுற்றி காட்டணும்னு எனக்கு ஆசை தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் வெரி ஹியூஜ். நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில ஆர்ட் ஒர்க்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். திஸ் வில் பி ஜஸ்ட் அ ட்ரெய்லர் ஆஃப் த மெயின் பிக்சர். கம், லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பினாலே. இந்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட சைல்ட்ஹுட்டை ஒவ்வொரு பெயிண்டிங்லையும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், அம்மியில் அரைக்கிறாங்க, மீன் கழுவுறாங்க. இதில் பாருங்கள், நம்ம சின்ன வயசில் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுவோம்ல, அந்த ஹைட் அண்ட் சீக், மரத்தில் ஏறி விளையாடுறாங்க, பூ பறிக்கிறாங்க. அண்ட் லுக் அட் ஹர் கலர் ஷேட், எல்லாமே ஒரு மாதிரி பர்கண்டியில் ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் வெரி ஸோ இது வந்து இங்கே பேனரில் இருக்க ஆர்ட் ஒர்க்லேயும் ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட். இது ஆக்சுவலாக ஒரு டிக்ஷனரி மாதிரி ஆர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்ட் வந்து இட்ஸ் லைக் ஃப்யூச்சர் டிக்ஷனரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே சி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னா லைஃப்லெஸ் பாடி ஆஃப் வாட்டர், அதாவது ஃப்யூச்சரில் சீங்கிறதே ஒரு லைஃப்லெஸ், அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அக்வாட்டிக் லைஃபே இருக்காது டியூ டு ஆல் திஸ் பொல்யூஷன். அண்ட் அதே மாதிரியே வந்து ஹவுஸ், ரூயின் அப்படின்னா ஹவுஸ்ன்னு இருக்குது. அண்ட் ஃபிக்ஷன் அப்படின்னா ரியாலிட்டின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ வேல் பார்த்தீங்கன்னா the largest animate object that have lived on earth, and வந்து லாஸ்ட் blue whale was hunted into a shallow bay in the Arctic in 2026. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா 2026 தான் கடைசி ப்ளூ வேல். இட்ஸ் மோர் லைக் ஃப்யூச்சரில் இப்போ இருக்கிற விஷயங்கள் எப்படி இருக்குங்கிற மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி லவ்லி. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ என் பின்னாடி இருக்க ஆர்ட் வந்து வாசுதேவ் அக்கிதம்ங்கிற ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ் இருக்குது. டோட்டலி ஆக்சுவலி 365 பெயிண்டிங்ஸ். அண்ட் யூ கெஸ்ட் இட் ரைட், வருஷத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து அவர் லாக்டவுனில் 1 இயர் ஃபுல்லாக வீட்டில் இருந்தப்போ பண்ணியிருக்காரு. அண்ட் 365 அந்த கடைசி 365th பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கடைசி பெயிண்டிங்கிறனால தி எண்ட்.
அப் 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 த ஹிமாலயன் ட்ரிஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்ட்டில் தான் வந்திருக்கும். கிளைமேட் சேஞ்ச் பற்றின ஆர்ட். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஆக்சுவலி ஒரு ரீசர்ச்சர். ஆல்ப்ஸ், ஹிமாலயாஸ் இந்த மாதிரி பெரிய மவுண்டெயின்ஸ்லலாம் சில ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்டை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன பார்த்துருக்காங்கன்னா, இங்கெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல 1840 மீட்டரில் இருக்கிற பிளான்ட் இப்போ 7000 மீட்டர் தான் இருக்குது. இதுலலாம் இல்லை. இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சில பிளான்ட்ஸு சில ஸ்பீஷீஸ் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு மவுண்டைன் இமேஜின் பண்ணுறீங்க, இந்த மவுண்டனில் இங்கே வளர்ந்துட்டு இருக்க பிளான்ட் மேலே போக ஆரம்பிக்குது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆக, குளோபல் வார்மிங் ஆக ஆக அது மேலே போக போக ஆப்வியஸ்லி தேர் இஸ் ஒன்லி ஸோ மச் இட் கேன் க்ரோ அப், ரைட்? அதோட தட்பவெப்பநிலை அது வளர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லாதனால அதெல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும். And this is not just about plants, this is applicable for all of us. So climate change க்கு நம்ம ஏதாவது பண்ணலனா நம்மளும் மேலே போயிட்டே இருக்கோம். There is no end to that. ஆக்சுவலாக இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ப்ளூ கலரில் கலர் ஷேட்ஸ் ஆரம்பிச்சு கடைசியில் அப்படியே டார்க் ரெட்டில் வந்து முடியுது. அண்ட் வாட் டு யூ திங்க் இட் சிக்னிஃபைஸ்? 1900ஸ்லேருந்து 2020 வரைக்கும் ஆன கிளைமேட் சேஞ்ச், ரைஸ் இன் டெம்பரேச்சரை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ கால்ஸ் இட் த ஸ்லோ வயலன்ஸ். அதாவது ஏதோ ஒரு அப்போகேலிப்ஸ் அந்த மாதிரி இப்படியே பெருசாக தான் வந்து உலகம் அழியணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சுற்றி இருக்கிற சேஞ்சஸை நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். பட் ஷீ ஷோஸ் இட் த்ரூ ஹர் ஆர்க். ப்ளூ கலரில் ஆரம்பிச்சது டார்க் ரெட்டில் இருக்குது. அண்ட் இட்ஸ் அபவுட் டைம் வி டூ சம்திங் அபவுட் தட். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆர்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரே மாதிரி ஆர்ட்டை 2 தடவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்ட்டில் அவங்களோட ஆல் தி பெஸ்ட் மெமரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சி ஜாலியாக உட்காந்து இருக்கிறது, அண்டு வேறு என்ன பார்க்கலாம், டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் தூங்குறது, பேர்ட்ஸ், இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை வந்து இந்த ஆர்ட்டில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அட்மின் பிளாக்ல இதே ஆர்டிஸ்டோட இந்த ஆர்ட்டோட டார்க்கர் வெர்ஷன் பார்க்கலாம். லைக் ஒரே ஆர்ட்டோட லைட்டர் வெர்ஷன் இங்கேயும் டார்க்கர் வெர்ஷன் அங்கேயும் இருக்கும். லைட்டர் வெர்ஷனில் யூ கேன் சி ஆல் த பாசிட்டிவ் திங்ஸ், அண்ட் டார்க்கர் வெர்ஷனில் எல்லாமே கொஞ்சம் கொடூரமாக, லைக் டார்க்காக லைக் ரொம்ப ரொம்ப அழகான தத்ரூபமான ஆர்ட் இது. ஸோ வந்து நம்ம ஃபுட் கோர்ட் வந்திருக்கோம். பியானர்லேயே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. அண்ட் இந்த ஃபுட் கோர்ட் கிட்ட வரப்போ நமக்கு ஒரு நல்ல வியூ இருக்கும். இங்கே ஷிப் போகிறது, படகு போகிறது, ஃபெரி போகிறது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். நைஸ் பிளேஸ் டு ஹாவ் ஃபுட். இந்த ஆர்ட் ஒர்க் என்னோட இன்னொரு ஃபேவரட், லைக் ஆல் ஆஃப் அஸ் அ வாட்டர் அண்ட் இன்டு வாட்டர் வி ரிட்டர்ன்னு. இந்த ஆர்ட் ஒர்க் ஒரு வீடு இருக்குது, இந்த மாதிரி பிளாக்ஸ்னால கட்டப்பட்ட வீடு. அண்ட் வந்து தண்ணியில் மூழ்கி தண்ணி வந்து ரிசீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதோட ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இந்த ஆர்ட் ஒர்க். அண்ட் இந்த ஆர்டிஸ்ட் ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குஜராத்தில் 1960s வந்து ஒரு டேம் கட்டினப்போ அந்த டேம்னால் தேக்கி வச்ச வாட்டரில் அந்த டேம் ரிசர்வாயர் ஏரியாவில் 20+ வில்லேஜஸ் வந்து தண்ணியில் மூழ்கிடுச்சு. அண்ட் லோக்கல்ஸ் வேர் ஃபோர்ஸ் டு டிஸ்லோகேட். அவங்கவுங்க வீடு, அவங்களோட இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க போனதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து ஃபைனலி ஒரு சம்மரில் வந்து டேமில் தண்ணி வத்துச்சு, வாட்டர் ரிசீட் ஆச்சு. அப்போ மக்கள் வந்து ஆசையாக அவங்களோட வீடுக்கு வந்து வீட்டில் சில பாத்திரம்லாம் வச்சு ஒரு ரிமெம்பரன்ஸ் மாதிரி பண்ணாங்க. அதுலேருந்து எவ்ரி இயர் தண்ணி ரிசீட் ஆகுறப்போ மக்கள் அவங்களோட வீடுக்கு வருவாங்க. வீடுங்கிற ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயத்துக்கு அவங்களால வருஷம் ஒரு தடவை தான் வர முடியுது. அண்ட் வந்து இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா, இந்த வில்லேஜ் லைக் ஒன் ஆஃப் த வில்லேஜ் பேர் கர்டி. அந்த வில்லேஜ்லேருந்து ஒருத்தங்க பின்னாலே வந்துட்டு இந்த ஆர்ட்டை பார்த்து உடஞ்சி அழுதாங்க போல். த பெயின் தட் ஷி ஃபெல்ட், இது வந்து எங்களோட ஆர்ட் மீடியேட்டர் எங்களுக்கு சொன்னாங்க. அண்ட் இட் ரியலி ஹிட்ஸ் ஹார்ட், லைக் ஹோம் இஸ் வேர் த ஹார்ட் இஸ், ரைட்?
இங்கே பின்னாடி ப்ளே ஆகிற சாங் வந்து இந்த 20 வில்லேஜில் இருக்கிற மக்கள் இங்கே திரும்பி வர்றப்போ அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட உணர்ச்சிகள், அவங்க பாடுற பாட்டு எல்லாத்தையும் கேட்டு இன்ஸ்பயர் ஆகி ஒரிஜினலி க்யூரேட் பண்ண பாட்டு வித் லிரிக்ஸ் அதுதான் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகுது. அதாவது இந்த சாங்கை ஏன் க்ரியேட் பண்ணாங்கன்னா ஹிஸ்ட்ரி கூட போகலாம், ஆனால் சாங்கும் நம்பிக்கையும் காலம் பூரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஸோ நம்ம கொச்சி பியானல் நம்மளால் முடிஞ்சளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். திஸ் இஸ் ஜஸ்ட் அ சாம்பிள் ஆஃப் எவ்ரிதிங் தட் இஸ் டிஸ்பிளேட் ஹியர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கொச்சி பியானல் வரணும். உங்களோட ட்ராவல் பக்கெட் லிஸ்ட்டில் கொச்சி பியானல் ஆட் பண்ணுங்கள். இங்கே வந்து 3 வென்யூ இருக்குது. நம்ம ஆஸ்பென்வால் ஹவுஸ் மட்டும்தான் பார்த்தோம். தட் இஸ் த பிகஸ்ட் கலெக்ஷன். இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 3 மாதத்துக்கு நடக்கும். அண்ட் எவ்ரி இயர் க்யூரேட்டர் மாறுவாங்க. அண்ட் எவ்ரி இயர் கலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபார் மீ பியானல் இஸ் லைக் மோர் ஆஃப் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் என்டர்டெய்னிங்காக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், என்னோடய பர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஆர்டிஸ்ட் அவங்களோட ஐடியாஸை, அவங்களோட கான்செப்ட்ஸை வந்து அவங்க ஆர்ட் ஒர்க் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு சில ஆர்ட் வந்து இந்த மாதிரி இது எதுவும் இல்லாமல் க்ரியேட்டிவிட்டியோட எக்ஸ்ப்ரெஷனாகவும் இருக்கும். ஆல் இன் ஆல் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக சோலோவாகவும் வரலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் வரலாம், ஃபேமிலியோடையும் வரலாம். பட் யூ ஷுட் டெஃபினெட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கொச்சி முசிறிஸ் பியானலே அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.